வாழ்வே தவம் யாவும் சிவம். என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம். நமச்சிவாய. இறைவனோட உறவாடுவதற்கு ஒரு எளிமையான செய்முறை என்னன்னா, வசதியாக உட்காருங்க. அது கீழே உட்காந்தா துணி விரித்து உட்காருங்க, இல்லை நாற்காலியில் உட்காருங்க. கை உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்தவாறு தொடை மேலே வச்சுக்கோங்க. நிதானமாக கண்ணை மூடுங்க. மூடிட்டு சுவாசத்தின் மீது கவனம் வைங்க. பொறுமையாக சுவாசம் உள்ளுக்கு போய் வர்றதை பாருங்கள். அதன் பிறகு அந்த சுவாசத்தை ஆழம்படுத்துங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆழம் ஆகும்போது என்ன ஆகும்னா, நம்ம உடல் அப்படியே அமைதியாகும். நம்ம எண்ணங்கள் உணர்வுகள் எல்லாமே அமைதியாகும். அதன் பிறகு இந்த இரு கைகளையும் எடுத்து ஒன்று கூப்பி மார்பு மத்தியில் வச்சு நமஸ்கார முத்ரா, இதுக்கு பேர். அந்த முத்ராவை வச்சுட்டு அந்த இடத்துல கவனத்தை வச்சு உணர்வை தேர்ந்தெடுங்க. நன்றி உணர்வு, அன்பு, கருணை போன்ற உணர்வுகளை அப்படியே உள்ளுக்கு எடுத்துகிட்டு வாங்க. அப்போ அது உள்ளுக்கு வந்துச்சுன்னா நமக்குள்ளார ஒரு மகிழ்ச்சி பொங்கும். அந்த மகிழ்ச்சி அப்படியே உள்ளுக்குள்ளார வரும்போது ஈசனோட பேச தொடங்குங்க. என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்கள். அப்படியே பேசி முடித்து நன்றி இறைவான்னு சொல்லிவிட்டு மறுபடியும் கண்களை திறந்து அடுத்த வேலைக்கு போயிடலாம். இது கொஞ்சம் நம்ம பழகிட்டோன்னா இந்த மாதிரி உட்காந்து நம்ம செய்யணுன்னு கூட அவசியம் இல்லை. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, உடனடியாக ஒரு கை வலது கையை எடுத்து மார்புக்கு மத்தியில் வச்சுட்டு, ஈசனே இந்த மாதிரி ஒரு சிக்கலில் நான் இருக்கேன், இதிலேருந்து எனக்கு விடுதலை கொடு. ஈசனே எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை, இதுக்கு ஒரு தீர்வு சொல்லு. எதை சொன்னாலும் சொல்லி முடிச்சுட்டு நன்றி இறைவான்னு சொல்லிவிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம். அதுக்கான தீர்வு தானாக வந்து நம்மக்கிட்ட சேரும். அப்போ நீங்கள் கேட்கலாம், இதில் நீங்கள் மகிழ்ச்சி இது போன்ற விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. இப்போ ஏதோ ஒரு துன்பத்தில் நான் மாட்டிட்டு தேம்பி அழுதுட்டு இருக்கும்போது நான் என்னம்மா பண்ணுறது? அந்த தேம்பி அழும்போது கூட வலது கையை மார்பு மத்தியில் வச்சுட்டு, ஈசனே இப்படி ஒரு துன்பம் எனக்கு இருக்குது, இப்படி ஒரு கஷ்டத்தில் நான் இருக்கேன், என்னை விடுதலை செய் அப்பனேன்னு சொல்லி அந்த உறவை 2 நிமிஷம் கூட ரொம்ப ஜாஸ்தி, 1 நிமிஷத்துக்குள்ளார நினச்சிங்கன்னா நன்றி சொல்லி கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த துக்கம் எங்கே போச்சு, அந்த அழுகை எங்கே போச்சுன்னே தெரியாது. இது அனுபவப்படும் போது இவ்வளோ எளிமையாக இருக்கா, ஈசன் இவ்வளோ தூரம் நம்மளோட உறவாடுறாரா என்றதை நம்மளால் பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும். ஏன்னா ஈசன் எப்போதும் நம்மோடு இருக்கிறான், நமக்காகவே இருக்கிறான். இதை செஞ்சு பாருங்கள். அந்த உறவாடலும் எவ்வளோ வேகமாக வளருதுன்னு நீங்களே அனுபவிப்பீங்க. ஏன்னா நம்மோடு இருக்கும் ஈசன் எப்போதும் நம்மளை வழி நடத்தி கொண்டே இருக்கின்றான். நன்றி. நமச்சிவாய.